அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுக்கு 8293 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? நம்ம நேற்று ஒரு ஏபிஎஸ்சிபிசின்னு சொல்லிட்டு ஒரு 12 செட்டாக நம்ம கணிப்புகளை பார்த்துருந்தோம். 8293 சொல்லப்போனால் அந்த டி போர்டில் இருக்க 8ம் சி போர்டில் இருக்க 3ன்னு சொல்லிட்டு அந்த 83 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட்டு இருக்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி அப்படிங்கும்போது 2 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம கொடுத்ததில் கொஞ்சம் இல்லை, சொல்லப்போனால் இதான் உண்மை. ஓகே நண்பர்களே, இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த 2 நாள் பேட்டர்ன் எப்படி வந்துச்சு, அந்த பேட்டர்ன் படி இன்றைக்கி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெண்டிங் நம்பரை பார்க்கவே நம்ம போகிறது கிடையாது. ஓகேவா? சரி நண்பர்களே, பாருங்கள் எப்படி இருக்குது கேசிங்கிட்டு. அதே மாதிரி இப்போ தான் புதுசாக பார்க்குற நண்பர்கள் இன்னும் திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கேன். நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. மெம்பர்ஷிப்லேயே நம்ம போஸ்டிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம், போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். அதனால் மறக்காமல் நீங்கள் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 மணிக்கு அந்த போஸ்ட் உங்களுக்கு 2 மணிக்கு நம்மளோட சேனலில் போஸ்ட்டில் நான் போடுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 2 நாளாக என்ன ரிசல்ட்டு, இதை கவனிச்சிங்களா என்னங்கிறது தெரியல. கவனிக்கலைன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க கமெண்ட்டில். ஓகேவா? சரி, இந்த 2 நாள் ரிசல்ட்டு 5 5க்கு +1 6, இது ஒரு பேர். 8 +1 9, இது ஒரு பேர். இங்கே 8 9, இது ஒரு பேர். 8 9, இது ஒரு பேர். 2 3, இது ஒரு பேர். எல்லாத்துலேயுமே கவனித்து பாருங்கள். 5 6 8 9, 5க்கு 6னா 8க்கு 9. அப்படின்னா இன்றைக்கி டி போர்டில் என்ன வருது, இப்போ இது 2 நாளாக ரிசல்ட்டில் இது 5 +1 5 +1 6, 8 +1 9. இப்போ இந்த 2 நாள் பேட்டர்ன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 89, 89 23, இது ஒரு பேர். சரி, இப்போ இன்றைக்கி என்னவாக வரும், இப்போ இதே மாதிரி பேட்டர்னில் வருமா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 56 89 இங்கே எழுதிக்கிறேன். 56 89 அப்படி எழுதிக்கிறேன். 82 93 எழுதிக்கிறேன். இதில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இது ஒரு பேர், இது ஒரு பேர். 5 +1 6, 8 +1 9 பேர். இங்கே மறுநாள் நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா 8க்கு 9 2க்கு 3 வந்திருக்கு. சரி, இப்போ இது இப்படி இருக்குது. 5க்கு 8 அப்படின்னா 8க்கு 1 தான் பவர். ஆனால் 8க்கு 1 வராமல் 8க்கு 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு, அப்போ 5க்கு 8 8க்கு 0ன்னு நான் ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே 2க்கு 8 அப்படின்னு இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 6க்கு 2னா 6க்கு 2 அப்படின்னு வந்திருக்கு. 8க்கு 6 6க்கு 2. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போனால் இந்த இடத்துல 8க்கு 2க்கு 8 2க்கு 8 8க்கு 6 6க்கு 2 அப்படின்னா 2க்கு நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது தான் வருது. ஆனால் 2க்கு 0 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னா 2க்கு 8 இருக்குது. 2க்கு 8னா 2க்கு நம்மளுக்கு 0 தான் வரணும். ஆனால் நம்ம இதை என்றைக்குமே நம்ம ஏ போர்டில் கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏ போர்டில் எப்போவுமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடைசியில் 50593 அப்படின்னு இருக்கிற இந்த பேட்டர்னில் தான் நம்ம எப்போவுமே பார்ப்போம். 505 5க்கு 9 9க்கு 3னா 3க்கு 7. ஓகேவா? 3க்கு சொல்லப்போனால் 7 தான் நம்மளுக்கு. 9க்கு 3னா 3க்கு 7 இல்லை 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 6 அப்படிங்கிறது நம்ம கணிப்பில் அந்தளவுக்கு இல்லை. அப்படின்னு பார்த்தா 3க்கு 7ம் இருக்குது, 3க்கு 8ம் இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 3க்கு 0 வரணும். அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 2 2க்கு 9க்கு 3 அப்படின்னா 9க்கு 3 அப்படின்னா 3க்கு 6 தான் வருது. அப்படின்னா சொல்லப்போனால் 6 வராமல் 7 வரலாம். அப்படின்னா 7. சரியா? அதாவது ஏ போர்டில் 7ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த 0க்கு இந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணுறேன்னா நான் 1 எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நான் பெண்டிங் நம்பர் பவர் நம்பர் அதெல்லாம் எனக்கு இல்லை, சொல்கிறேன். நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல
டி போர்டுக்கும் ஏ போர்டுக்கும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல பி போர்டுக்கும் சி போர்டுக்கும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே டி போர்டுக்கும் ஏ போர்டுக்கும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே பி போர்டுக்கும் சி போர்டுக்கும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு பேர் தான். திரும்பவும் சொல்கிறேன், பெண்டிங் நம்பரை வச்சு நான் எடுக்கலை, கம்பெனி ரிசல்ட் வச்சு எடுக்கலை. இந்த 2 நாள் வந்த பேட்டர்னை வச்சு மேட்ச் பண்ணும்போது என்ன இருக்குங்கிறது தான் கதை. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து 0க்கு ப்ளஸ்ஸு 1 சரியா? அப்போ டி போர்டில் 0, சி போர்டில் 1, ஏ போர்டில் 7, பி போர்டில் 6. அவ்வளோதான் நண்பர்களே. நான் இப்போ ஒரே ஒரு எண் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0761. அவ்வளோதான். அதாவது திரும்பவும் உங்களுக்கு காமிக்கிறேன். 8293ங்கிற எண்ணுக்கு 8க்கு 0, 2க்கு 7, 9க்கு 6, 3க்கு 1. இதில் தான் பாக்ஸ் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஷார்ட்டாக இதோட முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு ஏதாச்சும் அப்டேட்டில் இருந்தால் நான் மெம்பர்ஷிப்பில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? நேற்று வந்து நான் வந்து 704 அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்தேன். அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நான் இது இன்றைக்கி கணிப்பு கொடுத்துருக்கேன். 0761 பாக்ஸ் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு எண்ணு தான். ஓகேவா? சரி, இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷனாக என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ போன வாரத்தில் சம்ருதியில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். போன வாரத்தில் சம்ருதியில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 4330. சரி, நான் வந்து இன்றைக்கி டி போர்டில் 0 வரும்னு கணக்கு எடுத்திருக்கேன். இங்கே 4க்கு 3, 3க்கு 0 அப்படின்னா, அப்போ 4க்கு 3னா 0க்கு வந்து என்ன வரும்? 0க்கு வந்து 9, 3க்கு 0னா 9க்கு என்ன வரும்? 9க்கு 6. சரியா? அப்படிங்கும்போது 996 அப்படின்ட்டு இருக்குது. அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இதே மாதிரி பேட்டர்னில் வருமாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த சம்ருதிக்கு வந்த ரிசல்ட்டை நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இதை நான் இப்போ தான் கவனிக்கிறேன் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ எப்போவுமே நம்ம கம்பெனி ரிசல்ட்டை என்ன பார்க்கணும்? வீடியோ லென்த்தாக இருந்தாலும் விஷயம் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஸ்கிப் பண்ணாலும் ஓகே. அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. எந்த வித கட்டாயமும் இல்லை. சரி, ஓகே. இதில் வந்து இங்கே 8ஆம் தேதி பிப்ரவரி 0க்கு 0, 6, 6க்கு 3, இங்கே 4, 4க்கு 3, 3க்கு 0. இங்கே டி போர்டும் ஏ போர்டு டபுள்ஸு, இங்கே ஏ போர்டும் பி போர்டும் டபுள்ஸு. அப்படிங்கும்போது இன்றைக்கி சம்ருதியில் நான் டபுள்ஸ் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா, இப்போ இதுக்கு ஒரு பேராக நான் இந்த 996 அழைச்சிட்றேன். ஓகேவா? 996 அழைச்சிட்றேன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும். இங்கே டிஏ டபுள்ஸ், இங்கே ஏபி டபுள்ஸ். 0க்கு 3 பவரு, 0க்கு 3 பவர். அதாவது 0க்கு 3 பவர்னால் அப்போ 3க்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, பிசியில் 66 எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 66 அப்படிங்கிற எண்ணை பிசியில் நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 66 அப்படி இல்லைன்னா 67. அவ்வளோதான். பி போர்டில் 66 அல்லது 67 முடிஞ்சு நண்பர்கள். இவ்வளோ தான். இன்றைக்கி ஏபிஎஸ்சிபிசி அந்த பிசி இந்த பிசிலாம் எதுவுமே இல்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் 0761 பாக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் 66 அல்லது 67. அவ்வளோதான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு 1ம் 6ம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1ம், அப்படி 1க்கு 8 பவர். அவ்வளோதான். 1 அல்லது 8. அவ்வளோதான். 0761 பாக்ஸு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 8, பிசியில் 66, 67. நம்ம வீடியோ எப்படி இருக்குது, கெஸிங் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. இன்றைக்கி நான் ஒரே ஒரு இன்னும் தான் எனக்கு கொடுத்துருக்கேன், நிறைய எல்லாம் இல்லை. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு ஓரளவுக்கு மேட்சிங்கில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த அப்சர்வ் பண்ண பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். நம்மளோட கெஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஃபேஸ்புக்கோட சேனல் லிங்க் வேணும்னா லிங்க்னு கேளுங்க, அதையும் அனுப்பிவிட்றேன். அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
இது மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கும் வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் தினசரி நல்லாவே பார்க்குறீங்க. அதாவது ஒரு சில நாட்கள் நம்ம கணிப்புகளில் நிறையா செட்டு இருந்தாலும் ஒரு சில நாட்களில் வந்து ஓரளவுக்கு இப்போ ஏதோ கெஸ்ஸிங்கில் இருக்கும்போது ஓரளவுக்கு இவ்வளோ தான், இந்த ஒரு செட்டோட தான் இன்றைக்கி முடிய போகுது அப்படிங்கிறத ஒரு சில நாட்களில் ஒரு மாதிரி தான் நம்ம கணிப்புகளை எடுக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகள். சரிங்களா? அதனால் மென்மேலும் உங்களோட சப்போர்ட்டை தயவுசெய்து கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னா நான் வந்து சேனல் மெம்பர்ஷிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வீடியோவை ஓரளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக ஒரே ஒரு செட்டில் முடிக்குமோ அதை நான் பண்ணுவேன். அது உங்கள் சைடில் நீங்கள் எத்தனை நண்பர்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்குரிய சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லிட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற அனைவருக்கும் மனமான காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.